எனக்கு பிடித்த நிரம்ப பிடித்த ஒரு தலைவனை சொல்கிறேன், கர்ம வீரர் காமராஜர். ஏன் நான் அவரை தலைமை என்று சொல்கிறேன் என்றால், சில விஷயங்களை வாசிக்கிறேன் அவரை பற்றி. என்ன ஒரு லீடர்ஷிப்புங்க, என்ன ஒரு குவாலிட்டி. எஸ்கேபிசமே கிடையாது. நான் இல்லைங்க, நீங்க தாங்க எல்லாம் சொல்லலைங்க. அந்த மனுஷன் உட்கார்ந்து இருக்கிறாரு டேபிள்ல, முதலமைச்சர் டேபிள். எல்லா லீடர்ஸ்க்கும் பொருந்தும் இது. சில டிசிஷன் மேக்கிங் நீங்க தான் செய்யணும். கருத்துக்களை மற்றவர்களிடத்தில் கேட்கலாம். ஜனநாயக முறை மிக மிக அப்ரிஷியேட்டட். ஆனால் முடிவு எடுப்பது நம்முடைய தலைமைத்துவத்தினுடைய மூளைதான். அவர்கிட்ட கேட்கிறாங்க, 22 சீட் இருக்கு, நல்ல கவனிங்க. பிரசிடென்சி காலேஜ்ல 22 சீட் இருக்கு எம்எஸ்சிக்கு, கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட். 23வது சீட் ஒன்று வேணும்ட்டு ஒரு பையன் வந்து நிற்கிறான். செக்ரட்டரியை கூப்பிடுறாரு. இந்த பையன் நல்ல மார்க் வாங்கியிருக்கான், பிரசிடென்சி காலேஜில் போய் இடம் இருக்கான்னு பாரு. இல்லைங்க, 22 இடம் தான் முடிஞ்சு போச்சு. ஓ அப்படியா, அப்போ அவனை அடுத்த வருஷம் வர சொல்லுங்க. அவன் கெஞ்சுறான். ஒரு வினாடி யோசிச்சுதுங்க அந்த தலைமை. சரி, கெமிஸ்ட்ரினா லெபார்டரி இருக்கும்ல, ஆமா. கிளாஸ் ரூம் இருக்கும்ல, ஆமா. கிளாஸ் ரூம்ல இருக்கும்போது லெபார்டரி என்ன இருக்கும்? காலியா இருக்கும். சரி, லெபார்டரிக்கு பிள்ளைகள் வந்துட்டா கிளாஸ் ரூம் காலியா இருக்கும். ஓ அப்படியா, அப்ப இன்னொரு ஒரு 22 சீட்டை போட சொல்லு. இதுதாங்க ஷிஃப்டிங் சிஸ்டம். இப்படிதான் வந்தது காலேஜ், ஆஃப்டர்நூன் காலேஜ் இப்படிதான் வந்தது. உடனே அந்த செக்ரட்டரி சொன்னாராம், இதாங்க தலைமை, கேட்டுக்கோங்க, இதான் தலைமை. அவர் சொன்னாராம், செக்ரட்டரி சொன்னாராம், சார் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது சார். ஏன்? ஜீவோ இல்லை சார். காமராஜர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நான் சொல்றது தான் ஜீவோங்கிறேன். ஏன்னா அவர் தானே அந்த சீட்ல உட்கார்ந்து இருக்கிறாரு, அவர் சொல்றது தானே ஜீவோ. அங்க உட்கார்ந்து என்ன பேசுறீங்களோ அந்த நேரத்தில் அந்த இடத்தில் அது பேசிவிட வேண்டும், அது செய்துவிட வேண்டும். அதுதான் லீடர்ஷிப். எந்த வாய்ப்பு உங்களுக்கு வருகின்ற பொழுது மிக மிக தெளிவாக அதை செய்யக்கூடியவன் மிக சிறப்பான தலைவனாக இருக்கிறான். நான் இன்னைக்கு ஒன்னு சொல்றேன், நீங்க எழுதி வச்சுக்கோங்க. 1000 முதலமைச்சர்கள் வரலாம், வந்தவங்களே கூட திரும்ப வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். ஆனால் எந்த புதிய திட்டமும் போட்டுவிட முடியாது. ஏற்கனவே காமராஜர் அவர்கள் போட்ட திட்டங்களை மட்டும்தான் இவர்கள் நிறைவேற்ற முடியுமே தவிர எந்த புதிய திட்டங்களையும் போட்டுவிட முடியாது என்கின்ற அளவிற்கு தன்னுடைய ஆட்சியை அமைத்து விட்டு போனவர் கர்ம வீரர் காமராஜர். ஆட்சினா அப்படி இருக்கணும், லீடர்ஷிப்னா அப்படி இருக்கணும்.